பிரச்சனை வந்துடுச்சு. சரி இத யார்ட்ட போய் சொல்லலாங்கும்போது, இந்த கட்சியோட தலைவர்ட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு, அவர் கட்சி தலைவர்ட்ட போய் இந்த மாரி உங்க எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காருங்க. இந்த மாரி நான் தொழில் பண்றேன். என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. அவர் உடனே திருமாவளவன் சொல்லியிருக்காரு, "டூரிசம் நம்ம நாட்டுக்கு தேவைப்பா. ஆனாட்டி நான் உனக்கு எந்த பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லிட்டல என்ட்ட சொல்லிட்டல்ல. பிரச்சனைய மறந்துடு. நீ போய் ஹெலிகாப்டர் ஓட்ட போயிடு" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. போனதுக்கு அப்புறம் நிப்பாட்டாம இது வந்து இல்ல போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் நான் இல்ல சொல்றேன். எனக்கு இது அனைத்துமே கற்பனை தான். இது அனைத்துமே கற்பனை தான். இவர் வெளில போன உடனே அண்ணன் திரும்ப போன் அடிச்சிருப்பாரு பாலாஜி அண்ணன். எவ்வளவு கேட்ட அண்ணன் வந்து ஏப்பா இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அண்ணன் போன் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல இருக்கு. எனக்கு வந்து இல்ல எனக்கு போக்கிரி படத்தோட சீன் தான் ஞாபகம் வருது. போக்கிரி படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த மாதிரிதான் தம்பான ஒரு ரவுடி வந்து டார்ச்சர் பண்றாரு. 1 கோடி கேக்குறாரு. நான் பாத்துக்கிறேன்ப்பா நீ போ அப்படின்ட்டு அதே ரவுடி கால் பண்ணி எவ்வளவு கேட்ட? 1 கோடி கேட்ட. 10 கோடி கேளு. இல்ல அதாவது எனக்கு டக்குன்னு நமக்கு வேற ஒரு தூங்கவே டைம் இல்ல. அபினவ் இந்த கேப்ல 2 படத்தை பத்தி பேசிட்டாரு. அது 2 விஜய் படம். ஒரு விஜய் ஃபேனா இருக்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னமோ புக்கு படிச்சா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. படம் பார்த்தா அப்படியே ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமும் கூட இது போன ஜனவரியில தொடங்கி இந்த பிரச்சனை அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம பல வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கோம். வேலை நிமித்தமா போனப்போ, அங்க வாரணாசி. பல சுற்றுலா தலங்களை பார்க்கும்போது, நமக்கு அங்க பார்த்து அத வியப்படைகிறது மாரி, நமக்கு இன்னொரு கேள்வியும் எழும். அங்க அந்த சுற்றுலாவுக்கு அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு, அத எப்படி இது பண்ணியிருக்கும்போது, அது எல்லாமே தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்கு. அதோட நல்லாவே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த டூரிசம் பத்தி ஒரு கற்பனையே இல்லாததுனால, நம்ம அத ஒரு எவ்வளோ பெரிய எக்கனாமிக் சோர்ஸ நம்ம இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி ஒரு விதத்துல நம்ம இழந்துட்டு இருக்கோம். எவனாச்சும் இந்த மாரி ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சே வந்தாலும், அதையும் இந்த மாரி வந்து தடுத்துட்டு இருந்தா, எப்படி வந்து டூரிசம் தொழில் டெவலப் வளரும். ஆகும்? அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ இதுல கன்க்ளூஷனுக்கு வரேன். முதல் விஷயம், இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகிறதுக்கு பாலிமர் மட்டும் காரணம் இல்ல. சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய பலர் காரணம். சமூக வலைதளத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக எடுப்பதற்கு காரணம் யாரு அப்படின்னா, எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுடைய மனைவி ஆமா. டாக்டர் ஷர்மிளா அக்கா. ஆ டாக்டர் ஷர்மிளா அக்கா வந்து சமூக வலைதளத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, பாஜக, அதிமுக, தாவேகா அனைவருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. கூடுதலா காங்கிரஸினுடைய வெறுப்பையுமே கொஞ்சம் இப்ப சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, அக்கா ரிலேட்டடான ஒரு பிரச்சனைக்கு ஒரு இஷ்யூ வந்த உடனே எல்லாருமே வந்து குதி குதின்னு குதிக்கிறாங்க. இது பெரிய வைரல் ஆகி பெரிய அவமானமாகி அடுத்த தடவை சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அடுத்த தடவை தான் சின்னமே இல்லையே, ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அது ஒரு யாருக்கும் சின்னம். தெரியாது. அது வந்து யாருக்கு போகும், அது வந்து நம்ம இவருக்கு போகுமா இன்னொருத்தருக்கு போகுமான்னு தெரியாது. ஸோ அது ஒரு பக்கம்.